தண்ணி இல்லாத வறண்ட இடத்துல வளரக்கூடிய சோத்து கத்தாழை ரொம்ப நல்லது. நம்ம சோத்து கத்தாழையை நல்லா தண்ணி ஊற்றி வளர்த்தோம்னா அதனுடைய பயன் வந்து குறைவா தான் இருக்கும். நல்ல ட்ரை லேண்ட்ல வளர்ந்தா அது நல்லது. அந்த கத்தாழைக்கு வந்து நிறைய பயன் இருக்கு. ரொம்ப குறிப்பா அதுக்கு என்ன பயன்னா, அதுக்கு இன்னொரு பேரே குமரி, பெண்களுக்கானதுங்கிறதுனால தான் அது குமரின்னு சொன்னாங்க. டிஸ்பெனோரியான்னு சொல்லக்கூடிய மாதவிடாய் சமயத்தில் வர்ற வலி, அந்த 4 நாட்களுக்கு வந்து ரொம்ப வலிச்சு ரொம்ப இயல்பான வேலை செய்ய முடியாத அளவுக்கு இருக்க பெண்களுக்கு வந்து அந்த சோத்துக்கத்தாழை மடலை எடுத்து அந்த உள்ள இருக்கிற ஜெல் இருக்கு இல்லையா, அதை நல்லா கழுவிடணும் தண்ணியில. அந்த பிசுபிசுப்பு தன்மை போய் தண்ணியில கழுவுனோம்னா நல்ல நொங்கு மாதிரி, பனை நொங்கு மாதிரி இருக்கும். அதை ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு காலையில வெறும் வயிற்றுல சாப்பிடலாம். டேஸ்டே இருக்காது, கசப்பு தன்மை லேசா இருக்கும். அந்த கழுவிட்டோம்னா அந்த கசப்பு தன்மை நிறைய குறைஞ்சிரும். அந்த கத்தாழை அப்படியே சாப்பிடலாம். அதுலயே லேகியமா கிண்டி, இப்பெல்லாம் குமரி லேகியம், வான்குமரி லேகியம்லாம் வருது, அது மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். வயிற்று புண்கள் இருக்கவங்க, அல்சர் கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்கிறவங்க, அவங்களுக்கும் சோத்து கத்தாழை நல்லது. சிறுநீர் எரிச்சல், யூரின்ல கல் இருக்கிறதுனாலயோ யூரினரி ட்ராக்ட் எரிச்சல் இருக்கவங்களுக்கும் கத்தாழை நல்லது.